கண்ணன் குந்திய பார்க்க போறாரு. கர்ணன் பிறப்பு ரகசியம் குந்திக்கு சொல்ல குந்தி கேட்டு வியப்படைஞ்சு துக்கம் அடைந்தால், அர்ஜுனன் சாகாம இருக்கணும்னா நீ கர்ணனை பார்த்து அவன் பிறந்த ரகசியம் நீ சொல்லணும், சத்தியத்தை நீ வாங்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிளம்பிட்டாரு. குந்தி கர்ணனை பார்த்து அவன் பிறந்த கதைய சொல்லி நீ தான் என் மூத்தவங்கன்ட்டு சொல்லி அழுதாள். கர்ணனால இது தாங்கிக்க முடியல. அப்புறம் தன் தாயிடம், தாயே நான் கண்டிப்பா அவனோட போர் புரிவேன், நாங்க 2 பேர்ல ஒரு ஆளு கண்டிப்பா இறந்து போவோம், அப்படி நான் இறந்தா என் தலைய உங்க மடியில வச்சு என் மகனே நீ அழ வேண்டும், நான் தான் உங்க பையன்ட்டு சொல்லணும், அப்படி நான் வெற்றி பெற்றால் மூத்த மகன் வெஞ்சான்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லணும், எக்காரணம் கொண்டு போருக்கு முன்னால நீங்க என் பிறப்பு ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்ட்டு சொன்னாரு. தர்மர் 7 அக்ரோலி படைக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதே மாதிரி துரியோதனன் 11 அக்ரோலி படைக்கு ஒரு தலைவர் வைக்கிறாரு. ஒரு வழியா போர் ஆரம்பிக்க போகுது. அதான் குருஷேத்திர போர். 2 படையும் அணிவகுத்து நிக்கி. அர்ஜுனன் ஐயோ என் உறவினர்களுக்கு எதிரே போர் புரிகிறேனேன்ட்டு கண்ணீர் விட்டு மனம் கலங்க. அந்நேரம் கண்ணபிரான், நேர நீ கவலைப்படணும், வீரனுக்கு இது அழகான்ட்டு சொல்ல அர்ஜுனன், பீஷ்மர் துரோணனை எவ்வாறு நான் போர் செய்ய, அவங்கள அழிச்சிட்டா எனக்கு ஏது வாழ்வுட்டு சொல்லி புலம்ப. கண்ணன் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்றாரு. இது உலக இயற்கை, உடல் அழிவுக்கு கலங்காது, உயிர் அழியாது, மறுபிறவி கண்டிப்பாக அடையும், நீ போர் செய், இது தர்ம யுத்தம், அதை மட்டும் மறந்து விடாது, நீ வென்றால் மண்ணுலகம், வீர மரணம் அடைந்தால் விண்ணுலகம், துணைந்து போர் செய். கிருஷ்ணர் சொல்ல கேட்கவும் அர்ஜுனனின் மனக்குழக்கம் தீர்ந்து அவரை வணங்குறான். போரிட தயாராக ஆனான். குருஷேத்திர போர் தயாராகுது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருஷேத்திரம் ஒரு இடத்துல நடந்ததால இது குருஷேத்திர போர்ன்ட்டு சொல்றாங்க. மொத்தம் இந்த போர் 18 நாள் நடக்கு. 2 பக்கமும் ரூல்ஸ் என்னன்னு சொல்றாங்க. அது என்னலானா, கையில ஆயுதம் இல்லாத வீரன் திரும்ப அவன் கையில ஆயுதம் எடுக்க வரைக்கும் அவன்கிட்ட போர் செய்யக்கூடாது. செகண்ட், திருநங்கைகளிடம் போர் செய்யக்கூடாது. 3வது, போர் பகல்ல மட்டும்தான் நடத்தணும். 4வது, முதுக காட்டி ஓடுறவங்களை திருப்பி தாக்க கூடாது. 5வது, போர்ல காயம் ஏற்பட்டு போர்க்களத்திலிருந்து வெளியே போறவங்களை தாக்க கூடாது. 6வது, காயம் அடைந்த வீரன் யாராச்சும் அவனை காப்பாத்த போனா அவங்கள தாக்க கூடாது. 7வது, போரிடாத வீரனை தாக்க கூடாது. 8வது, 2 பேர் சண்டை போட்டு போர் நடக்க 3வது மனுஷன் உள்ள வந்து தாக்க கூடாது. 9வது, யானைப்படை யானைப்படை கூடயும், தேர்ப்படை தேர்ப்படை கூடயும், குதிரைப்படை குதிரைப்படை கூடயும், காலாட்படை காலாட்படை கூடயும் தான் போர் செய்யணும். 10வது, சூரியன் உதிச்சதுல இருந்து மர வரையதான் போர் செய்யணும். 11வது, ராத்திரியில 2 படைகள்ல ஒரு பேசன்னா பேசிக்கலாம். இதுதான் போர் விதிமுறை. இதுல ஒரு அக்ரோலி படை ஒண்ணு இருக்கு. ஒரு அக்ரோலி படையில மட்டும் மொத்தம் 1,09,350. அதே மாதிரி குதிரைப்படையில மட்டும் மொத்தம் 65,610 குதிரையும், 21,870 தேரும், 21,870 யானையும், இப்படி மொத்தம் 2,18,700 கொண்டது ஒரே ஒரு அக்ரோலி போர். இப்படி கௌரவர்கள்ட்ட 11 அக்ரோலி படையும், பாண்டவர்கள் படையில 7 அக்ரோலி படை மட்டும்தான் இருந்துச்சு. மொத்தம் 2 டீமும் சேர்த்து 18 அக்ரோலி படை. விதிமுறை எல்லாம் எல்லாருக்கும் ஒத்துக்கிட திருதராஷ்டிரன் எல்லா கருவியும் கீழே வச்சு, கவசத்தையும் கீழே வச்சு எதிரணியான தர்மருக்கு பயந்து நினைக்க அவர் எதிரணி பீஷ்மர், துரோணர், விதுரர்கிட்டலாம் ஆசி பெற வருவாங்க. ஆனா இது புரியாம அவங்க போர் வேணாம் சரணடைய வாராங்கன்ட்டு நினைக்க அவர் பீஷ்மர், துரோணர், விதுரர் அனுமதியும் போர்ல நல்லா ஆசி வாங்கிட்டு போறாங்க. தர்மருக்கு போர் செய்ய விருப்பமே இல்லை. ஏன்னா அங்க அவர் குரு, குடும்பம், நண்பர்கள் எல்லாரும் கூட போர் செய்யணும். துரியோதனன் பண்ண காரணத்தால எல்லாரையும் எதிர்த்து போர் வேண்டியதா போச்சு. மொத்தம் 18 நாள் நடக்கு. இதுல 5 பருவம் நடக்கு. பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌத்திய பருவம். முதல்ல பீஷ்மர் போருக்கு அவர் சங்க ஊத ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள்ல போர் நடக்கு. இது சங்குத யுத்தம்ட்டு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறை இல்லாம நடக்கு. பீஷ்மர் எண்ணிக்கை கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போடுதாரு. சுவேதரன் உடனே போர் பீஷ்மரால கொல்லப்படுறான். சுவேதரன் மரணம் பாண்டவர்களை நடுங்க வைக்க. முதல் நாள் போர்ல கௌரவர்கள் சந்தோஷப்படுறாங்க. இதுல கர்ணன் வரல. ஒரு 10 நாள் கர்ணன் வரல. ஏன்னா பீஷ்மர் கொல்லப்பட்ட செய்தி தெரிஞ்சப்பதான் வருவேன்ட்டு முன்னாடி சொல்லிருப்பால, அதனால வரல. அதுக்கு முதல் நாள் போர்ல அர்ஜுனனின் மகன் அபிமன்யுனால தாக்கப்பட்டும், விராடனின் மகனான உத்திரன், சுவேதன் பீஷ்மரால கொல்லப்பட்டார்கள். டே 2. 2வது நாள் கௌரஞ்ச பறவை வடிவுல படைய அமைச்சு அதுக்கு கௌரஞ்ச வியூகம்ட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த வியூகத்தை கூட ஈஸியா உடைச்சு உள்ள போய் அடிக்கிறாரு பீஷ்மர். கண்ணன் தேரோட்ட அர்ஜுனன் பாட்டனாரை பயங்கரமா தாக்குதாரு. அது பீஷ்மர். அர்ஜுனன் மேல 77 அம்பு செலுத்தினாரு பீஷ்மர். அதே போல அந்த பக்கம் துரியோதனன் கலிங்க படை ஏவ அத பீமன் அந்த படையே கதிகலங்க விடுதாரு. அந்த படைக்கு உதவ பீஷ்மர் வந்தாரு. அவரை அபிமன்யு
சாத்தியேகனும் சேர்ந்து தாக்குறாங்க. அவங்க தாக்குதல பீஷ்மர் தேர் நில குலைஞ்சிருச்சு, தாறுமாடா ஓடுது. இதனால அங்க அர்ஜுனனை எதிர்க்க யாருமே இல்லாதனால கௌரவர்கள் கொன்னு குவிக்கிறாங்க. 5 தினத்துல யாரும் அசைக்க முடியாத வீரனாக அர்ஜுனன் இருந்தான். 2வது நாள் போர்ல கௌரவ படை வீரர்களுக்கு பெரிய இழப்பா போயிருச்சு. அடுத்து டே 3. 3வது நாள் போர்ல பீஷ்மர் மாத்தி அமைக்கிறார். படைகளை கருட வியூகமா மாத்தி அமைக்கிறார். இங்க திருதராஷ்டிரர் படைய சக்கர வியூகமா அமைக்கிறார். அர்ஜுனன் அம்பு மலை பொழிய ரத்த வெள்ளமாக்குறான். பீமன் துரியோதனன் மார்புல அம்பு செலுத்தினாலும் உயிருக்கு ஆபத்தே ஏற்படுதல. துரியோதனன் கோவப்பட்டு பீஷ்மர்கிட்ட போய், உண்மையிலே நீங்க முழு பலத்தையும் காட்டல, இது நியாயமான்ட்டு கேட்க பீஷ்மர் உடனே, நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், பாண்டவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் கொல்ல முடியாது, இருந்தாலும் என் சக்தி ஆற்றல் முழுசும் உனக்கே தாரேன்ட்டு போர்க்களம் செஞ்சு சங்கநாதம் செஞ்சார். பாண்டவர்கள் படையில 1000 கணக்குல இறந்து போறாங்க. அர்ஜுனன் முதற்கொண்டு தளர்ந்து போயிட்டான். கண்ணன் அர்ஜுனன்ட்ட, என்ன இது, என்னாச்சு உனக்கு, அவங்கள வெல்வேன்ட்டு சொன்னியே மறந்துட்டியான்ட்டு கேட்க அதே சூட்ல பீஷ்மரை வில்ல முறிக்கிறார். பீஷ்மர் 8 திசையில அம்பு செலுத்த அதையெல்லாம் தடுத்தான் அர்ஜுனன். பீமனும் அவனோட மகன் கடோத்கஜனும் துரியோதனனோட போரிட்டு பல பேரை அரிக்கிறாங்க. 3வது நாள்ல பீஷ்மர் கோவத்தோட போர் செஞ்சதால பாண்டவர்களை பல பேர் இறந்துட்டாங்க. டே 4. அடுத்து 4வது நாள் போர்ல பீஷ்மர் வியாழம் என்ற வியூகத்தை படையமைச்சு போர் செய்தார். 4வது நாள் போர்ல பீமன் துரியோதனனோட 8 தம்பிய கொன்னு போடுதான். பீமன் மகன் கடோத்கஜன் அடிச்சு வீசித்தான் நிறைய பேரை. பீஷ்மர்கிட்ட போய் துரியோதனன், நீங்க இருந்தும் என் தம்பிகளை கொன்னுட்டான்ட்டு ஆவேசமா பேச பீஷ்மர், எங்கு கண்ணன் இருக்கிறானோ அங்கு வெற்றி இருக்கும், எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கும், இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, நீ அவங்களோட சமாதானமா போ, இல்லாட்டி எல்லாரும் மாய்ந்து விடுவோம்னு சொல்ல துரியோதனன் இதை எதையும் கேட்கல. டே 5. 5வது நாள் போர்ல பீஷ்மர் மகர வியூகம் அமைத்தார். பாண்டவர்கள் சவுன வியூகம் அமைத்தார். 5வது நாள் போர்ல பல வீரர்கள் இறக்குறாங்க. டே 6. 6வது நாள் போர்ல தர்மர் மகர வியூகம் அமைக்க பீஷ்மர் கௌரஞ்ச வியூகம் அமைச்சு 2 பக்கமும் போர் போயிட்டு இருக்கு. பீமன் தரமா போர் செஞ்சு பல பேரை கொன்னு குவிக்கிறான். துரியோதனன் பீமன் 2 பேரும் போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பீமன் ஆக்ரோஷமா தாக்கி தேரை தாக்கி துரியோதனன் கீழே விழ வைக்கிறான். ஆனாலும் இருட்டுற வர போராடி பார்த்தும் பீமனால துரியோதனன் கொல்ல முடியல. டே 7. அடுத்து 7வது நாள் போர். துரியோதனன் பீஷ்மர்கிட்ட தயவு செஞ்சு முழு பலத்தோடு போரிடுங்கன்னு சொல்ல பீஷ்மர் 7வது நாள்ல பல பேரை கொன்னு குவிக்கிறாரு. பீஷ்மர் துரோணர் பிராட மைந்தன்ட்டு போர் நடக்கு. அதுல பிராட மைந்தன் கொல்லப்படுறான். இந்த பக்கத்துல சிகண்டி பீஷ்மர்கிட்ட போர் செய்யறான். சிகண்டி பெண்ணா பிறந்து அப்புறம் வரன் வாங்கி ஆணாக மாறியவன். முற்பிறவியில் பீஷ்மரை கொல்றதுக்காக வரம் வாங்கி வந்தவன். ஆனா சிகண்டியோட பீஷ்மர் போர் செய்ய விருப்பமே இல்ல. அவர் விதிப்படி ஆணோட தான் சண்டை போடுறார். சிகண்டி பெண்ணா இருந்து ஆணாக மாறினதுனால பீஷ்மர் அவர்கிட்ட போர் செய்ய விருப்பமே இல்ல. ஆனா 7வது நாள் போர்ல பீஷ்மர் பலமா போர் செஞ்சு பாண்டவர் படையில நிறைய பேரை கொன்னார். டே 8. 8வது நாள் போர்ல பீஷ்மர் மகர வியூகம் அமைக்க அது கடல் போல காட்சியளிக்கு. தர்மர் சிறுங்கடுங்க வியூகம் அமைக்க 8வது நாள் போர்ல பீமன் துரியோதனோட தம்பி 8 பேரை கொல்றான். அதை பார்த்து துரியோதனன் தர்மர் வருந்துறாங்க. கௌரவர்கள் படை தோல்வி மேல தோல்வி வருது. கடோத்கஜன் பலமா போர் செஞ்சு துரியோதனன் மேல அம்பு செலுத்துறாரு. ஆனாலும் துரியோதனன் கலங்காம போர் செய்தார். கடோத்கஜன் போர் வலிமையை பார்த்து துரோணர் முதற்கொண்டு தாக்க இத பார்த்த பீமன், நம்ம பையனை தாக்குறாங்களேன்ட்டு அங்க தாக்குறாரு பீமன். மேலும் கோவத்துல துரியோதனன் தம்பி 8 பேரை கொல்றான். பீமன் மொத்தம் 24 துரியோதனன் தம்பிகளை கொன்னு இருக்கிறாரு. இரவு வர அன்னைக்கான போர் முடியுது. டே 9. 9வது நாள் போர்ல பீஷ்மர் சர்வதோபத்திர வியூகம் அமைக்க அதுக்கு ஏத்த மாதிரி பாண்டவர்கள் ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் போர் முண்டது. குருவும் சீடனும் மோதுறாங்க. பயங்கரமா 2 பேர் போர் செய்யறாங்க. பாண்டவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பீஷ்மரை தாக்க பீஷ்மரை ஒண்ணுமே பண்ண முடியல, அசைக்க கூட முடியல. பாண்டவர்கள் தளர்த்து போக கண்ணன் தன் சக்கரத்தை பயன்படுத்தி பீஷ்மரை கொல்ல வேகமா புறப்பட்டார். இதை அறிஞ்ச பீஷ்மர் சந்தோஷத்துல, வா கண்ணா என்ன கொன்னுருன்ட்டு சொல்ல போர்க்களத்துல கண்ணன் ஆயுதம் ஏந்த கூடாதனால பீஷ்மரை கண்ணன் கொல்லல. கண்ணன் பாண்டவர்களை பார்த்து கோவமா, இதுவரை யாரும் ஏன் பீஷ்மரை வெல்லல, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போர் வந்துட்டு நீ சொந்த பந்தெல்லாம் பார்க்கவே கூடாது. தர்மத்துக்கு எதிரா பீஷ்மர் போர் புரிகிறார், அவர் இறக்கப்பட வேண்டியவர். அர்ஜுனா, நீ உன் முழு பலத்தால அவரை தாக்கல, நீ அவர் தாக்குதலை மட்டும்தான் தடுக்கிற, ஆனா அவரை எதிர்த்து போர் புரிய மாட்டா என்று கவலையில கண்ணன் கூற அர்ஜுனன் ஒரு திட்டம் போடுறா. அடுத்து 10வது நாள் போர். டே 10. 10வது நாள் போர்ல கௌரவர்கள் அசுர வியூகம் அமைக்க
பாண்டவர்கள் தேவ வியூகம் அமைக்கிறாங்க. சிகண்டி முன்னிறுத்தி பாண்டவர்கள் படை முன்னேறுது. சிகண்டி அம்பு பீஷ்மர் மேல தாக்குது. பீஷ்மர் விதிப்படி சிகண்டிய தாக்கல, எந்த ஆயுதமும் ஏந்தல. அது தெரிஞ்ச அர்ஜுனன் அம்பு மலையில தாக்கி பீஷ்மர் கவசத்தை பிளந்து அவரு வில்ல முறிச்சு வேலாயுதம்லாம் தகத்து பீஷ்மர் மேல அர்ஜுனன் அம்பு நிறைய சொருகிறாரு. தேர்ல இருந்து பீஷ்மர் சாய்ந்துட்டாரு. அவரு கீழே விழுந்தாலும் அவர் உடம்புல பட்ட அம்புனால அவரை பூமியில படம் விடல. அவரை கௌரவிக்க கங்காதேவி பல ரிஷிகளை அனுப்ப அன்னப்பருவை வடிவம் தாங்கி அவர்கள் பணிந்து செஞ்சார்கள். அவர் எப்போ மரணம் வேணும்னு நினைக்கிறாரோ அப்பந்தான் அவருக்கு மரணம். மரணத்தை தள்ளி போடுற வரத்தை தந்தை சாந்தனுவிடம் பீஷ்மர் வாங்கியிருப்பார். அதுபடி உத்தராயண புண்ணிய காலத்துல இறப்பை கேட்பார். அர்ஜுனன் அவர் உடம்புல தரையில படாததுனால 3 அம்பு விட்டு அவர் தலை தொங்காத மாதிரி தலையணையா மாற்றினார். பீஷ்மருக்கு தண்ணீர் தாகம் எடுக்க அதை பார்த்து தவிச்சு போன அர்ஜுனன் அம்பு ஒன்று பூமியில செலுத்த கங்கை நீர் மேல வர அந்த நீரை குடித்தார். பிறகு பீஷ்மர் துரியோதனை பார்த்து, பாத்தியா அர்ஜுனன் பலத்தை பார்த்தியா, தெய்வ பலம் பெற்றவன், அவன்கிட்ட சிவனின் பாசுபத கணயம், காண்டிபம், வில், அம்பு, அனுமனுடைய ஆற்றல் பெற்ற சக்தி எல்லாம் இருக்கு. நீ அவர்களோடு சமாதானமா போ, அவங்க நாட்டை அவங்கிட்ட கொடுத்துரு. இந்த போர் இன்னையோட போகட்டும், என்னோட கடைசிய போகட்டும் பீஷ்மர் சொல்ல அதை ஏற்கல. சூரியன் மறைய 5 தின போர் முடிய நள்ளிரவில் கர்ணன் ஓடி வந்து அவர் பாதத்துல விழுந்து அழுதான். ராதை மகன் நான், சில நேரத்துல மரியாதை தரது இல்ல பீஷ்மர்கிட்ட சொல்ல பீஷ்மர் உடனே, கர்ணா நீ ராதை மகன் அல்ல, குந்தி மகன், சூரிய குமாரன், சூரியனுக்கே பிறந்தவன். காரணம் இல்லாமல் நீ பாண்டவர்களை பகைத்ததால் தான் நான் உன்கிட்ட கோபமா நடந்துகிட்டேன். பாண்டவர்கள் உன் தம்பிகள், நீ அவங்களோட சேர்ந்து தர்மத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்ல என்னால என் கொள்கையை மாத்திக்கொள்ள முடியாது. துரியோதனுக்கு எதிராக என்னால் போர் செய்ய முடியாது, என்னை மன்னியுங்கள் என்று பீஷ்மரிடம் மன்னிப்பு கேட்டான் கண்ணன். பிறகு பீஷ்மன், கர்ணா உன் விருப்பப்படியே செய், இருந்தாலும் அறந்தான் வெல்லும் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதோட பீஷ்மர் கதை முடியுது. டே 11 11வது நாள் போர் ஆரம்பிக்குது. கௌரவர்கள் எல்லாருக்கும் கவலை, வருத்தம், அதிர்ச்சி. இனி யாரு தலைமை ஏற்பது என்ற கேள்வி வர துரோணர் தளபதியாக தேர்ந்தெடுக்காங்க. அவர்கிட்ட துரியோதனன் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், எப்படியாவது தர்மரை உயிரோட பிடிச்சிட்டு வாங்க, அவனை கொல்ல கூட வேண்டாம், உயிரோட பிடிச்சா கூட அவன்கிட்ட நான் பேசி சூதாட வச்சு ஆயுசுக்கு வனவாசங்க அனுப்புறேன்னு சொல்ல இது ஒற்றையரன் மூலமா பாண்டவர்களுக்கு தெரியுது. அதனால தர்மர் பாதுகாப்பாக திகழ்றாரு. துரோணர் சகல வியூகம் அமைக்க பாண்டவர்கள் கௌரங்க வியூகம் அமைக்கிறாங்க. அர்ஜுனன் தாக்குதல துரோணர் சமாளிக்க முடியல. கௌரவர்கள் நடுங்க ஆரம்பிச்சாங்க. துரோணர் சோர்ந்து போயிட்டாரு. 11வது போர்ல தான் கர்ணன் முதலா குருஷேத்திர போர் வந்தான். ஏன் இவ்வளவு நாள் வரலனா முன்னாடியே சொல்லிருப்பேன்ல, பீஷ்மர் சாகர வரைக்கும் போருக்கு வரமாட்டேன்னால. கர்ணன் பலமா போர் செஞ்சான். சூரியன் மறைய 11வது நாள் போர் முடிக்கிறாங்க. டே 12 அடுத்து 12வது நாள் போர். அர்ஜுனன் மேல போர் புரிய அர்ஜுனன் அதையெல்லாம் தடுத்தான். அதே சமயம் துரோணர் தர்மரை பிடிக்கிறதுலயே குறியா இருந்தான். துரோணரை முறியடிக்க திருஷ்டத்யுமன் எவ்வளவு முயற்சி பண்ணி முடியல. ஒரு வழியா 12வது நாள் போர் முடிய போகுது. துரியோதனன் கடுமையா கோவப்பட்டு துரோணரை பார்த்து, தர்மரை பிடிக்க வாய்ப்பு இருந்து ஏன் தவற விட்டீங்க, உங்க வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்னு சொல்ல துரோணர், துரியோதனா உனக்கு நிறைய நேரம் சொல்லிட்டேன், அர்ஜுனனை மட்டும் யாராலையும் வெல்ல முடியாது, இன்னைக்கு விடு, நாளைக்கு என் திறமையை பாரு, நாளைக்கு எப்படியாவது அர்ஜுனனை மட்டும் வெளியே கொண்டு வந்து திசை திருப்புன்னு சொல்ல துரியோதனுக்கு நம்பிக்கை வந்தது. டே 13 13வது நாள் போர். துரோணர் வலிமையான சக்கர வியூகம் அமைத்தார். இது வித்தியாசமான போர் வியூகம். ஒரு சுழலும் மனித மரண இயந்திரமாய் இருக்கும். வெவ்வேறு அளவுல 7 வட்ட சக்கர வியூகம் அமைத்தார் துரோணர். அந்த சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறது கஷ்டம். இந்த வியூகத்தை பார்த்து தர்மர் அதிர்ச்சி ஆகிறார். அபிமன்யுட்ட தனி திறமை உண்டு. அவனால இந்த சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போக முடியும். உடைச்சிட்டு உள்ள போற பயிற்சி பெற்ற அபிமன்யு அதுல இருந்து வெளியில வர பயிற்சி பெறல. இருந்தாலும் அவனுக்கு துணையா நிறைய பேர் போறாங்க. அபிமன்யு துணிச்சலா உள்ளே போறான். ஆனா மற்ற வீரர்கள் உள்ள போறதுக்கு முன்னாலே வியூகம் மூடிடுது. ஜெயதிருதன் யாரையும் நெருங்க விடல. துரோணர், அஸ்வதாமன், கர்ணன் எல்லாரையும் தனியா நின்னு போர் செஞ்சான் அபிமன்யு. அவனோட வீரம் கண்டு துரோணர் கிருபர்ட்ட, இவன் வீரத்தை கண்டு வியந்து அர்ஜுனனை விட சிறந்த காணப்படுறான்னு சொல்ல துரியோதனன் இத பார்த்து, எதிரிய புகழ்றது நம்பிக்கை துரோகம், இப்படி நீங்க பண்ணா நம் படை என்னாகிறதுன்னு சொல்ல அதுக்கு பதிலடி கொடுக்கிறாரு துரோணர். அபிமன்யு கொல்ல துரியோதனன் ஆணையிட எல்லாரும் அபிமன்யு சுத்தி வளைச்சி கடுமையா தாக்க கர்ணன் விதியை மீறி பின்னால இருந்து அபிமன்யு வில்லை முறிக்கிறாரு. அபிமன்யு பின்னால இருந்து யாரு தாக்குறான்னு பாக்குறதுக்குள்ள துரோணர் அவன் தேரு குதிரை எல்லாம் அடிச்சு தகுத்துறாரு. அப்பவும் தளராம
வாள் கையில வச்சு தேர்ல இருந்து இறங்கி பல நூறு பேரை வெட்டி சாய்க்கிறான். துரோணர் விதியை மீறி முதுகுக்கு பின்னால இருந்து அவன் வாளை உடைக்க, கர்ணன் அவன் கேடயத்தை உடைக்க, அபிமன்யு சோர்ந்து போகாம மா வீரனா வில்லு கேடயம் எல்லாம் இழந்தாலும் ஒரே ஒரு ஆயுதம் ஏந்தி பல வீரர்களை கொன்றான். முன்னாலேயே சொல்லிருப்பேல, திரௌபதியை ஜெயத்ரதன் தூக்கிட்டு போகும்போது பாண்டவர்களால அவமானப்பட்டான். அப்ப சிவனை நோக்கி தவம் செஞ்சு அர்ஜுனனை கொல்ல வரம் கேட்டு அர்ஜுனனை கொல்ல முடியாது, ஆனா ஒரே ஒரு நாள் பாண்டவர்களை சமாளிக்க வரத்தை தருகிறேன் சிவபெருமான் சொல்லியிருப்பார். அதை இப்போ பயன்படுத்தி பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் அபிமன்யுக்கு உதவி செய்யாத மாதிரி தடுக்கிறான். கையில ஆயுதம் இல்லாம, துணைக்கு ஆள் இல்லாம தனி ஒரு ஆளா போர் செய்து சிங்கத்தின் குட்டி வீரசிங்கம் போர் செய்து கொஞ்சி விட்டார்கள். தென் திசையில போர் செஞ்ச அர்ஜுனன் காதுல இது போக அவன் உடஞ்சே போயிட்டான். அவன் சாவுக்கு மூல காரணமா இருந்தது ஜெயத்ரதன்ட்டு தெரிஞ்சு அவனை நாளைக்குள்ள போர்ல அவனை கொல்லுவேன், இல்லாட்டி நான் தீ குளித்து இறப்பேன்ட்டு சபதம் எடுத்து காண்டிபத்திலிருந்து ஒலி எழுப்புறான். அந்த ஒலியை கேட்டு பூமியே நிலை குலைந்தது. டே 14, 14வது நாள் போர் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் சபதத்தை கேட்ட ஜெயத்ரதன் போர்ல இருந்து ஓடி போயிடலாமான்ட்டு நினைக்க அது வீரர்களுக்கு அழகில்லைன்ட்டு எல்லாரும் தடுக்கிறாங்க. துரோணர் இன்னைக்கான போர் கொடூரமா பயங்கரமா இருக்குன்னு நினைச்சு சக்கர வியூகம் சகல வியூகம் அமைக்க, துரியோதனனை ஜெயத்ரதனை பாதுகாக்க ஒரு அக்ரோலி படையை ஜெயத்ரதனை பாதுகாக்க அமைக்கிறாரு. ஏன்னா அர்ஜுனனை இன்னைக்கு ஜெயத்ரதன் அழிக்கிறத தடுத்தா மட்டும் போதும், அவன் சபதம் படி இறந்துருவான். அவன் இறந்துட்டா பாண்டவர்கள் கண்டிப்பா தோத்து போயிருவாங்கட்டு கௌரவர்கள் நினைச்சாங்க. 14வது நாள் போர் துரோணர் அர்ஜுனன் போர் புரியுறாங்க. ஆனா 14வது நாள் போர் அர்ஜுனன் இலக்கு ஜெயத்ரதன் தான். அதனால துரோணரை கண்டுக்காம ஜெயத்ரதனை நோக்கி செல்ல, இத பார்த்த துரியோதனன் கடுமையா கோவப்பட்டு ஏன் அவனை ஜெயத்ரதனை நோக்கி செல்ல அனுமதிக்கிறீங்கன்னு கேட்க, துரியோதனா என் திட்டம் என்னன்னு தெரியுமா, துரியோதனனை வேற பக்கம் போக வச்சுட்டா தர்மரை பிடிச்சிடலாம், என்கிட்ட உள்ள மந்திர சக்தி கவசம் இருக்கு, அது உனக்கு தாரேன், அது யாராலையும் பிளக்க முடியாது, முன்னொரு சமயம் சிவபெருமான் இது இந்திரனுக்கு அளித்தாரு, அப்படியே பரிமாறி எனக்கு வந்தது, நான் உனக்கு தாரேன், இனி உனக்கு வெற்றி மட்டும்தான் சொல்லிட்டு அந்த கவசத்தை கொடுக்கிறாரு. அவனும் அதை போட்டுட்டு அர்ஜுனனை நோக்கி செஞ்சு அர்ஜுனனை நோக்கி போர் செய்ய, அர்ஜுனன் வீசிய அம்பு எதுவுமே அந்த கவசத்தை தொலைக்க விடல. அர்ஜுனன் இதை அறிஞ்சு கேடயமில்லாத இடத்தை பார்த்து அம்பு செலுத்த அது துரியோதனன் மேல படுது. வலி தாங்க முடியாம வேற இடத்துக்கு துரியோதனன் போறான். அர்ஜுனன் உடனே ஜெயத்ரதன் இருக்க இடத்துக்கு போறான். மாலை நேரம் நெருங்கிட்டு, ஆனா ஜெயத்ரதன் மட்டும் அர்ஜுனால நெருங்கவே முடியல. ஆனாலும் ஒரு வழியா ஜெயத்ரதனை தாக்க துவங்க, இந்த நேரத்துல கண்ணன் சூரியன் மறைய மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்த, ஜெயத்ரதன் சூரியன் மறைதான்ட்டு மேற்கு திசையை பார்க்க, அர்ஜுனா அம்பை செலுத்துன்ட்டு கண்ணன் சொல்ல, அர்ஜுனன் அம்பு செலுத்த ஜெயத்ரதன் தலை துண்டித்தது. அவன் தலை நேராக ஜெயத்ரதன் தந்தை விருத்தசத்திரன் மடியிலே விழுது. அவர் வேற ஏதோ நினைச்சு அவர் கையால் அதை தள்ள அந்த தலை தரையில விழ விருச்சசத்திரன் தலை வெடிச்சு செதறுது. ஏன் விருச்சசத்திரன் தலை வெடிச்சு செதறுனா, யாரு அவர் பையன் தலைய தரையில விழ வைக்கிறாங்களோ அவர்களோட தலை வெடிச்சு செதறும். அதனாலதான் அவன் தலை தரையில விழாம அர்ஜுனன் அவர் மடியில விழ வச்சாரு. இதனால துரியோதனன் ரொம்ப கவலையா இருந்தான். துரியோதனன் இன்னைக்கான போர் பல பேர் நம்மால இறந்துட்டாங்க, நம்ம ஆட்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, குறிப்பா ஜெயத்ரதனை இன்னைக்கு சாக விட்டுட்டோன்ட்டு கவலையில சொல்லி இன்னைக்கு விதியை மீறி இரவு போர் செய்யறாங்க. துரோணர் இரவு போர் தொடுத்தார். பீமன் துரியோதனன் தம்பி 2 பேரை கொல்றான். கடோத்கஜன் கடுமையா போர் செஞ்சு லட்சக்கணக்கில் அடிச்சு வீழ்த்துறான். கடோத்கஜன் மகன் அஞ்சன பருவா அஸ்வத்தாமனை எதிர்க்க அஞ்சன பருவா இறந்தான். மகன் இறந்த ஆத்திரத்துல கடோத்கஜன் அஸ்வத்தாமனுடன் கடுமையா போர் செஞ்சான். 2 பேரும் பயங்கரமா போர் செய்ய 2 பேரும் சலிக்காம போர் செய்யறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கர்ணன் பார்த்து போர் செய்ய வாரான் கடோத்கஜன். கர்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆயுதம் இருந்தது. இந்திரன்ட்ட இருந்து சக்தி ஆயுதம் ஒன்று பெற்றான். அதை ஒரு வாட்டி மட்டும்தான் பயன்படுத்துவேன் அவன் தாயிடம் சத்தியம் செய்தான். அந்த ஆயுதத்தை அர்ஜுனனை கொல்ல வச்சான். ஆனா இப்ப வழி இல்லாம கடோத்கஜனை கொன்னே தீரணும். ஏன்னா கடோத்கஜன் லட்சக்கணக்கில் கொன்னு வீசுதான். அவனை யாராலையும் தடுக்க முடியல. அதனால வேற வழி இல்லாம சக்தி ஆயுதத்தை செலுத்தி கடோத்கஜனை கொன்றான். கடோத்கஜன் கொன்ன உடனே கர்ணனுக்கு ஒரு கவலை. தன் வைத்திருந்த இந்த ஆயுதத்தை கடோத்கஜன் மேல பயன்படுத்திட்டேன், இனி எப்படி அர்ஜுனனை கொல்றதுன்னு கவலையா இருந்தது. பாண்டவர்களுக்கு இது பயங்கர இழப்பு. அபிமன்யு கடோத்கஜன் இழப்பால ரொம்ப வருந்துறாங்க. அடுத்து 15வது நாள் போர், டே 15. 15வது நாள் போர்ல துரோணர் பயங்கரமா தாக்குறாரு. அவர் தாக்குதலை தடுக்க கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி பண்ணி துரோணர் மகன் அஸ்வத்தாமன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரு. அந்த பாசத்தை பயன்படுத்தி அவனை அழிக்க
பீமனை கூப்பிட்டு அஸ்வத்தாமன் பேர்ல இருக்க யானையை கொல்லணும்ட்டு ஆணையிட பீமனும் அந்த யானையை கொல்றார். தர்மர்கிட்ட இந்த செய்தி அவன்கிட்ட போய் சொல்லுன்ட்டு சொல்லி அனுப்பி வைக்க தர்மர் அஸ்வத்தாமன் யானை இறந்துட்டு சொல்றான். ஆனா இதுலதான் ட்விஸ்ட். தர்மர் அஸ்வத்தாமன் யானைன்ட்டு சொல்ற நேரம், அதாவது யானைன்ட்டு சொல்ற நேரம் மட்டும் கிருஷ்ணர் சங்கு ஊத அவருக்கு சரியா புரியாம அஸ்வத்தாமன் தான் இறந்து போயிட்டான்னு நினைச்சு துரோணர் தவறா நினைச்சிட்டாரு. அதுவும் இல்லாம இது தர்மர் சொல்லி இருக்கிறாரு, அவர் சத்தியத்தை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. துரோணர் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு நினைச்ச துக்கத்துல கையில இருந்த கேடயம் வில்லு எல்லாம் கீழே போடி வருந்த அந்த நேரம் பார்த்து திருஷ்டத்யும்னன் துரோணர் மேல அம்புகளை செலுத்தி துரோணரை கொன்றான். ஆக ஒரு பக்கம் துரோணர் இறக்க 5 தினத்துல போர் துரியோதனன் தம்பிகளால துச்சாதனன் போக மீதி 98 பேரை பீமன் கொன்றான். இந்த 15வது நாள் போர் இரவுலதான் குந்தி கர்ணனை பார்த்து அர்ஜுனன் மீது நாகவனத்தை ஒரு திருப்புக்கு மேல பயன்படுத்த கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாள். ஆக 15வது நாள் போர்ல துரோணர் இழப்பு பெரும் வருத்தத்தை கொடுத்தது. பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன் எல்லாரும் இறந்துட்டாங்க. துரியோதனன் தம்பி உதவிக்கு வந்த அரசர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. இருந்தாலும் துரியோதனன் போர் நிறுத்தாம பாண்டவர்களை அழிக்க வேண்டும் குறியா இருந்தாரு. துரோணர் இறந்ததுக்கு அடுத்ததா கர்ணன் தளபதியா இருக்கிறான். டே 16 16வது நாள் போர்ல மகர வியூகம் அமைத்தார் கர்ணன். திருஷ்டத்யும்னன் அர்த்தசத்திர வியூகம் அமைத்தார். தர்மர் போர் வர தர்மர் துரியோதனிடம் தேரை அடித்தார், வில்லை உடைத்தார். சக்தி ஆயுதத்தால் துரியோதனன் உடம்பெல்லாம் புண்ணாக்கினார். பிறகு ஒரு அம்பை எடுத்து கொல்ல போகும்போது அவருக்கு நினைவு வருது, பீமன் தான் துரியோதனனை கொல்ல சபதம் எடுத்தார், அதனால அவன்கிட்ட விடுதார். இந்த பக்கம் கண்ணன் அர்ஜுனிடம் பல விஷயம் சொன்னார். அர்ஜுனா, கர்ணன் ஒரு மாவீரன், அவனை உனக்கு சமமானவன் என்று மட்டும் நீ எண்ணி விடாதே. அவன் வீரத்தில் உன்னை விட மேலானவன், ஆற்றலில் அவன் தன் வழியில் வரும் அனைத்தையும் பொசுக்கும் நெருப்புக்கு சமமானவன், வேகத்திற்கு கட்டுக்கடங்காமல் மோதும் காற்றிற்கு சமமானவன், எளிதாக யாராலையும் வெல்ல முடியாதவன், கொல்லப்பட முடியாதவன், அதே நேரத்துல உணர்ச்சி மிக்கவன். அவனுக்கும் உனக்கும் நடக்கும் சண்டையில் கவனமாக இரு, தெளிவாக இரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனை நீ வெல்ல முடியும் என்று பலவித யோசனை கர்ணனை கொள்வதை பற்றி சொன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் தனது கூர்மையான அம்பால கர்ணனை தாக்க அது கர்ணன் தடுத்தார். இதே நாள இந்த பக்கம் பீமன் துச்சாதனின் வலது கையை முறிச்சு நெஞ்சை பிளந்து குருதியை குடித்து பிறகு நெஞ்சு ரத்தத்தை கையில் ஏந்தி திரௌபதியிடம் கொடுத்து திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றினான் பீமன். துச்சாதனன் கோர மரணத்தை நினைத்து நினைத்து மனம் உடைந்தான் துரியோதனன். அஞ்சே போர் முடிந்தது. அப்போ கர்ணன் துரியோதனனும், நான் எல்லா விதத்திலும் அர்ஜுனனை விட ஆற்றல் மிக்கவன், விஜயம் என்ற வில் சக்தி என்னிடம் இருக்கு, தேவத்தன்மை வாய்ந்த வில்லை பரசுராமர் என்னிடம் கொடுத்தார். ஆனா என்னதான் யான்ட்ட இருந்தாலும் அர்ஜுனனுக்கு கண்ணன் தேர் ஓட்டுறார். துரியோதனா, சல்லியன் அருமையா தேர் ஓட்டுவான், சொல்ல போனா கண்ணனுக்கு ஈக்குவலா தேர் ஓட்டுவான். அப்படிப்பட்ட சல்லியன் எனக்கு சாரதியா தந்தா கண்டிப்பா நான் அவனை தோற்கடிப்பேன்னு சொல்ல துரியோதனன் சல்லியன்ட்ட இனி நீ கர்ணனுக்கு தேர் ஓட்டுன்னு சொல்ல சல்லியன் ஒரு நிபந்தனை வைக்கிறான். போர்ல கர்ணன் தவறு பண்ணா அவனை தண்டிக்கும் உரிமை எனக்கு இருக்கணும்னு நிபந்தனையை சொல்ல துரியோதனன் நிபந்தனைக்கு ஏத்துக்கிறான். டே 17 17வது நாள் போர். இந்த போர் ஆரம்பிக்க முன்னாடியே கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் முரண்பாடு ஆகுது. இன்று பாண்டவர்கள் தோக்கிறது உறுதின்ட்டு கர்ணன் சொல்ல, அவன் தற்பெருமையெல்லாம் நிறுத்திட்டு அவன் வீரத்தை போய் காட்டுன்ட்டு சொல்ல, கர்ணன் தேவாதி தேவர்களை வென்ற எனக்கு அர்ஜுனனை வெல்ல எளிதுன்ட்டு சொல்ல, சல்லியன் தற்பெருமெல்லாம் என்கிட்ட பேசாத, சிவனோடு போர் செய்தவன் அர்ஜுனன், அது மட்டும் இல்ல கந்தவர்களிடம் போரிட்டு துரியோதனன் மீட்டவனும் அவனே. அப்ப நீ எங்க போனா? விராட நகர்ல அவங்க தங்கி இருக்கும் போது மாடுகளை மிக்க செஞ்ச போது அர்ஜுனனுக்கு பயந்து ஓடணும் தானே நீ? உத்திரன் தேர் ஓட்டும் போது பீஷ்மர் துரோணரை வென்றான். அர்ஜுனனுக்கு இப்ப வேற கர்ணன் தேர் ஓட்டுறான். கொஞ்சம் எண்ணிப்பார், உன் ஆணவ பேச்சை விட்டுட்டு உன் திறமையை செயல்ல காட்டுன்ட்டு சொல்றான். 2 பேர் இப்படியே பேச்சுல சண்டை போட துரியோதனன் தடுக்கிறான். போர் ஆரம்பிக்குது. கர்ணன் அர்ஜுனனும் போர்ல வெறியா சண்டை போட அம்புகள் பறந்தன. கர்ணனோட விஜயம் என்ற வில்லும் அர்ஜுனனோட காண்டிபம் என்ற வில்லும் ஒன்றுக்கு ஒன்று மோதுது. கர்ணனுக்கு அவன் வைத்திருந்த சக்தி ஆயுதம் இல்லைன்ட்டு கவலைப்படுறான். ஏன்னா அந்த ஆயுதம் வச்சுதான் கடோத்கஜனை கொன்றான். சல்லியன் கர்ணன்ட்ட அர்ஜுனன் நெஞ்சுக்கு உன் குறியவை, அதான் சரியா தாக்குன்ட்டு சொல்ல, நீ சொன்னா நான் கேட்கணுமா? அவன் சொல்றதெல்லாம் கேட்காம தலைக்கு குறி வைத்தான். இதை பார்த்த கிருஷ்ணர் தேரை நிறுத்தி அதை காலால அழுத்தி பூமிக்கு தேரை இறக்க தலைக்கு வந்த நாகஸ்திர அம்பு தலையை தாக்காம தலை கவசத்தை தாக்கி தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுது. அதுக்கு பிறகு கர்ணன் பல அம்பு விடுறான். யாரு வெச்சின்ட்டு கணிக்க கூட முடியல. நான் சொன்னதை கர்ணன் கேட்கலன்ட்டு சல்லியன் கோவத்துல போயிட்டான். அடுத்த சமயத்திலே கர்ணன் தேர் சக்கரம் சேற்றில சிக்குது.
இத கூட கர்ணன் வாங்கின சாபம் தான். அது மட்டும் இல்லாம கவச குண்டலம் இந்திரனுக்கு தானமாக கொடுத்துட்டான். ஆக அவனை காப்பாத்த கவச குண்டலமும் இல்ல, சக்தி ஆயுதமும் இல்ல. கர்ணன் சேச்சில இருந்து சிக்கின தேர் எடுக்க எனக்கு கொஞ்சம் தர்மத்தின் பேர்ல அவகாசம் வேணும்ட்டு கேட்க, கண்ணன் நீ தர்மத்தை பத்தியா பேசுற? துரியோதனன் சகுனியிடம் சேர்ந்து தீமைக்கு துணை போனான், அப்பவும் தர்மம் எங்க போச்சு? மன்னர்கள் இருந்த இடத்துல பாஞ்சாலி சேலையை அவிக்க முஞ்ச நீ தர்மத்தை பத்தி பேசுறியா? பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவங்களுக்கு நாட்டை கொடுத்தியா? அப்ப தர்மம் எங்க போச்சு? அத கூட விடு, அபிமன்யும் தர்மத்துக்கு எதிரா தாக்க நீயும் உடந்தையா இருந்தால, அப்ப தர்மம் எங்க போச்சுன்னு கிருஷ்ணர் சொல்ல கர்ணனால வாய் பேசவே முடியல. ஒரு கட்டத்துல சகதியில மாட்டின தேர் சக்கரம் கர்ணன் எடுக்க போகும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இப்ப அம்ப செலுத்துன்ட்டு சொல்ல அர்ஜுனன் அம்பு செலுத்த அதையெல்லாம் தடுத்தான் கர்ணன். கடைசியா நான் தர்ம யுத்தம் செய்வது உண்மையாக இருந்தால் இது கர்ணனை அழிக்கட்டும் என்று சொல்லி அம்புகளை வீச இந்த தருணத்தில் தான் கர்ணன் வீழ்ந்தான். அஞ்சிய போர் முடிந்தது. டே 18, 18வது நாள் போர். இதுதான் இறுதி நாள் போர். கௌரவர்கள் படைத்தலைவனாக சல்லியன் இருந்தான். சல்லியனை எதிர்த்து போர் செய்ய தர்மர் முன் வந்தார். இதுவரை நடந்த போரை விட இந்த நாள் தான் அதிக உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாம் ஏற்பட்டது. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை 4 வகை படை முடிஞ்ச அளவுக்கு அழிந்து போயிருச்சு. தர்மர் சல்லியனை போர் நடக்க தர்மர் ஒரு அம்பால தாக்க அது சல்லியனை கொஞ்சது. பிறகு சகுனி போருக்கு வர அவனை எதிர்த்து சகாதேவன் போர் செய்தான். சகாதேவன் சகுனியை பார்த்து உன்னால் தான் இவ்வளவு அழிவு வந்தது, ஒத்துமொத்த குலத்தை அழைத்தவனின் நீயே, நீ சூதாட்ட களத்தில் ஆடியதால் தான் இன்று அனைவரும் போர்க்களத்தில் இறந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உன் திட்டம் பலிக்காது, இது சூதாட்ட களம் அல்ல, போர்க்களம்ட்டு சொல்லி சகுனின் தலையை துண்டித்தான். அனைத்து படையை இழந்த துரியோதனன் போரிலிருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறான். பாண்டவர்கள் துரியோதனனை கண்டுபிடித்தார்கள். அப்போ பீமன் துரியோதனன் 2 பேரும் தாக்குறாங்க. பீமனால துரியோதனனை கொல்ல முடியவே இல்லை. அப்போ கண்ணன் யுத்த நெருக்கி மாற போர் செஞ்சா மட்டும்தான் அவனை வீழ்த்த முடியும் சொல்ல பீமன் தன் கால யுதத்தால் துரியோதனின் 2 தொடைகளையும் முறித்தான். நிக்க முடியாத துரியோதனன் கீழே விழுந்தான். இதனால் துரியோதனன் தொடை உடஞ்சி நிக்க முடியாம மரணத்தை நோக்கி இருந்தான். விதியை மீறி போர் செய்தது தப்புன்ட்டு பீமனை பலராமன் சொல்ல துரியோதனன் பீமனை பார்த்து, பீமா இதுவா போர் முறை, இதுவா தர்மம், தொடையில் அடிக்கலாமான்ட்டு கேட்க பீமன் அவனை பார்த்து, தர்மத்தை பத்தி நீ பேசாத, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு விஷம் கொடுத்தியே, இது தர்மமா? கொடியால் கட்டி ஆத்துல வீசினியே, இது தர்மமா? அரக்கு மாளிகையில எங்களை தங்க வச்சு தீ வச்சு கொளுத்தினியே, இது தர்மமா? பாஞ்சாலியை பலர் முன்னிலையில் மானபங்கம் செய்தாயே, அது தர்மமா? எங்கள் அபிமன்யுவை தர்மத்துக்கு எதிராக கொஞ்சீர்களே, அது தர்மமா? பாவத்தின் மொத்தம் வடிவமான நீயே தர்மத்தை பத்தி பேசுறியா என்று சொல்லிட்டு பீமன் அவனை மிதித்து தள்ளினான். அப்புறம் கிருஷ்ணன் தேர்ல இருக்க கருவியை எடுத்துட்டு கீழே இறங்க அர்ஜுனான்ட்டு சொல்ல அர்ஜுனன் கீழே இறங்க தேர் பற்றி எரிந்தது. எரிந்து கொண்டிருந்த தேரை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார், பீஷ்மர், துரோணர், கர்ணன் இவங்க எல்லாரும் செலுத்தின அம்புகளால் எப்பொழுதோ தேர் எரிஞ்சிருக்கணும், ஆனா நான் இதுல இருந்ததுனாலதான் அந்த தேர் எரியவில்லைன்ட்டு சொல்றார். பாண்டவர்கள் கண்ணனை வணங்கி நன்றி கூறினார்கள். பின்பு திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கண்ணன் ஆறுதல் சொன்னார். உங்கள் துயரத்துக்கு காரணம் துரியோதனன். அவன் சான்றோர்கள் அறிவுரைகளை ஏற்கவில்லை, தான் என்ற ஆணவத்தால் அழினான். அவனால் பாண்டவர்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி முடியாது. காந்தாரி, நீ ஒரு வாட்டி உன் மகன் துரியோதனன்ட்ட ஒன்னு சொன்னா, மகனே எங்கு தர்மம் உண்டோ அங்கு வெற்றி உண்டு நீ சொன்னா, அதுபடிதான் இப்ப நடந்திருக்கு, அதுதான் இப்ப நிறைவேறி இருக்கிறது, எல்லாம் விதிதான். எனவே பாண்டவர்கள் மீது நீ கோபம் கொள்ள வேண்டாம் கண்ணன் சொல்ல அந்த அறிவுரைகளை கேட்டு காந்தாரி மன ஆறுதல் அடைந்தார். 18வது நாள் இரவுல துரியோதனன் உயிர் ஊசலாடி கொண்டே இருக்கும் போது அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மன் துரியோதனன்ட்ட வந்தாங்க. அங்க இருக்க எல்லாரையும் பாண்டவர்களை அழிச்சாதான் என் உயிர் போகுன்ட்டு சொல்ல அதை கேட்ட அஸ்வத்தாமன் விடியதுக்குள்ள பாண்டவர்களை கொல்லுவேன்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான். பாண்டவர்களை அழிக்க இரவு நேரத்துல தூங்குற நேரம் நிறைய பேரை கொல்றாங்க. நடு இரவுல தப்புனவங்க பாண்டவர்களை 5 பேர், சத்தியகி, கிருஷ்ணர், கிருதவர்மர், கிருபாச்சாரியார். பிறகு துரியோதனனிடம் பாண்டவர்கள் கொஞ்சம் விட்டோம் என்று சொல்ல அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியோடு இறந்தான் துரியோதனன். ஆனால் அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொன்னுட்டேன்ட்டு நினைச்சான். ஆனா அங்க பாதுகாப்பா உயிரோடு தான் இருந்தாங்க. அதாவது 5 இரவு அவர்கள் பாசனருக்கு செல்லவில்லை. பாசனருக்கு திரும்பி வந்து பார்க்கவும் அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. பீமன் அஸ்வத்தாமனை கொல்ல தேர்ல போறான். ஆனா கண்ணனுக்கு தெரியும் அஸ்வத்தாமனை எளிதில் அழிக்க முடியாதுன்ட்டு. ஆக கிருஷ்ணர் அர்ஜுனோடு அங்க போறாரு. கங்கை கரையில முனிவரோடு வியாசர் இருக்க அங்க அஸ்வத்தாமனும் இருந்தான். அங்கிருந்த அஸ்வத்தாமனை பீமன் அம்புகளால் தாக்க அதை அஸ்வத்தாமன் தடுத்தார். இறுதியில் அஸ்வத்தாமன்
பிரம்மாஸ்திரம் செலுத்த அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். 2 அஸ்திரங்கள் மோதினால் கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிரும். ஆக அதை வியாசரும் நாரதரும் உலகை காக்க வேண்டும் என எண்ணி 2 பேரும் திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்ல அதை கேட்ட அர்ஜுனன் அஸ்திரத்தை திரும்பி அழைத்துக் கொண்டான். ஆனால் அஸ்திரத்தை திரும்பி அழைத்துக் கொள்ள ஆற்றல் அஸ்வத்தாமனுக்கு இல்லை. அந்த அஸ்திரம் ஏதாவது ஒரு இலக்கை அழித்தே தீரும். எதை அழிக்கிறது என யோசிச்சு கொடுமையான முடிவெடுத்தான். அதாவது பாண்டவர்கள் வம்சத்தை அழிக்கிறோம் எண்ணி பாண்டவர்கள் மனைவி வயிற்றில் இருக்கும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுக்கள் அழியட்டும் அந்த அஸ்திரத்துக்கு இலக்கு நிர்ணயித்தான். அனைத்து சிசுக்களும் அழிந்தது. ஆனாலும் கிருஷ்ணர் அருளால் ருத்ரையின் கரு மட்டும் காப்பாற்றப்பட்டது. அஸ்வத்தாமனை பார்த்து கண்ணன் சாபம் விட்டார். சாகாவரத்தை அளித்தார். சாகாவரம் எப்படி சாபம்ட்டு நீங்க நினைக்கலாம். அதாவது உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு பல ஆண்டு காலமாக இறக்காமல் இருப்பா என்று சாபம் அளித்தார். ஆக சாகாவரத்தால் இப்ப வர அஸ்வத்தாமன் இருப்பதாக புராணம் கூற்றுப்படி நம்பப்படுகிறது. கிருஷ்ணர் அருளால் ருத்ரையில் இருந்த கரு மற்றும் நல்லபடியாக பிறந்தது. பரிசுத்து பெயர் வைத்தார். நம் கதை ஸ்டார்டிங்லே பரிசுத்தை பத்தி பார்த்தோம். ஒரு வழியா குருஷேத்திர போர் முடிந்தது. இதில் மொத்தம் 8 பேர் மட்டுமே மிஞ்சினார்கள். தர்மர் போரில் இறந்து போன எல்லாருக்குமே இறுதி சடங்கு செய்தார். அஸ்தினாபுரமே துயரத்தில் ஆழ்ந்தது. தன் மகன்களை எல்லாம் இழந்த தர்மர் காந்தாரிக்கு மிகுந்த வேதனைப்பட்டார்கள். விதுரர் அவர்களை பார்த்து, யாருக்குதான் மரணம் இல்லை? மரணத்திற்கு வயது வரம்பு எதுவுமே கிடையாது. மரணம் எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம். போர்க்களத்தில் போரில் ஈடுபடுபவர்கள் பிழைப்பதும் உண்டு. வீட்டில் பலத்த பாதுகாப்போடு இருப்பவர்கள் இறப்பதும் உண்டு. பழைய துணிகளை தூக்கிட்டு புதிய துணியை போடுறது போலதான் உயிரும். இந்த உடலில் விட்டு விட்டு வேறு வழியில் உயிர் வரும். ஒரு கருத்து கதையும் சொன்னார். பின்பு கடைசியாக மரணம் என்பது யாவராலும் தடுக்க முடியாத ஒன்று. நாளுக்கு நாள் மனிதன் செத்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொன்னார். பாண்டவர்கள் காந்தாரிய பார்க்க போனாங்க. காந்தாரி கோபமாய் இருந்தார். அதை பார்த்த வியாசர், நீ கோபப்படுறதுனால ஒரு பயனும் இல்ல. நீ போருக்கு போக முன்னாடி துரியோதனுக்கு ஒண்ணு சொன்னான். தர்மம் உள்ள இடத்தில் வெற்றி நிச்சயம். நீ சொன்னதுதான் இப்ப நடந்திருக்கு. பாண்டவர்கள் பக்கம்தான் தர்மம் இருந்தது. அதனாலதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் வாழ்த்து சொல்லுன்னு சொல்ல, பீமன் மீது மட்டுமே எனக்கு கோபம் எனக்குன்ட்டு சொல்ல, பீமன், தாயே, துரியோதன எங்களுக்கு பல துன்பம் இன்னல்கள் தந்திருக்கிறான். பாஞ்சாலியை அவன் தொடை மீது அமர சொன்னான். இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் சொல்ல காந்தாரியை வணங்கினார் தர்மர். காந்தாரி ஒரு வழியாக சாந்தமாகறாங்க. பிறகு காந்தாரி கண்ணனை பார்த்து, இதற்கெல்லாம் காரணம் நீ. என் குலம் அழிந்தது போல உன் குலமும் அழியும் என்று சாபம் விட்டார். அந்த சாபம் பிற்காலத்தில் பலித்தது. அது பலிக்கும் கண்ணனுக்கு தெரியும். பிறகு பாண்டவர்கள் பெற்ற தாயான குந்தியை பார்க்க சென்றார்கள். தர்மர், நம் காட்டுல இருக்க நேரம் எந்த துயரமும் இல்ல. அடக்கம் இருந்தது, அகிம்சை இருந்தது. அதுதான் தர்மம். துரியோதனன் கெட்ட எண்ணத்தால் பல பேர் கொல்லப்பட்டார்கள். நாடு அழிந்து விட்டது. நாம் செய்த பாவத்தை தவத்தால் நான் கழிக்கிறேன். அர்ஜுனா, இந்த பாரதத்தை நீயே ஆட்சி செய். நான் தவன் செய்ய காட்டுக்கு செல்கிறேன் என்றார். அர்ஜுனன் காட்டுக்கு போக விடாமல் தடுக்க தர்மர், நான் காட்டுக்கு சென்று முனிவர்களோடு சேரும் போதுதான் கண்டிப்பாய் துறவு வாழ்க்கை விட மேலான வாழ்க்கை அடைய முடியும். நான் காட்டுக்கு செல்வது உறுதின்னு சொல்ல, பீமன் உடனே, பகைவனை கொஞ்சி விட்டு தற்கொலை செய்து கொள்வது போல இருக்கிறது உங்க பேச்சும் செய்யலாம். துறவு வாழ்க்கை சத்திர தர்மத்துக்கு எதிராக இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். காட்டிலே பிறந்து காட்டிலே வளர்ந்த விலங்குகள் ஏன் சொர்க்கம் அடையவில்லை? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் கடமையை செய்ய வேண்டும். தன் கடமை மறந்தவனுக்கு முத்தி கிடைக்காதுன்னு சொல்ல, அதை தொடர்ந்து நகுலனும் தர்மருக்கு சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் சகாதேவனும் தர்மருக்கு சொல்ல ஆரம்பித்தார். இப்படி எல்லாரும் சொல்ல பாஞ்சாலியும் சொன்னாள். வியாசரும் தர்மருக்கு காட்டுக்கு தவம் செய்ய போகாமல் நாட்டிற்கு தேவைன்னு சொல்ல எல்லாரும் சொல்லி அவர் மனசு மாறல. லாஸ்டா கண்ணன் பேச ஆரம்பித்தார். தர்மா, போர்க்களத்தில் பாண்டவர்கள் அனைவருமே வீரப்போர் செய்து மாண்டவர்கள் தான். அவர்கள் எல்லாம் சொர்க்கம் செஞ்சு விட்டார்கள். ஆகவே நீ புலம்போது நியாயம் இல்லை. கண்ணன் பல விஷயங்களை சொல்லி முடித்தார். வியாசர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி, கண்ணன் எல்லாரும் அறிவுரை சொன்னதுனால தர்மர் கேட்டுக்கொண்டார். ஒரு வழியா அஸ்தினாபுரம் போக முடிவெடுத்து கிளம்பி போறாங்க.